அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜூன் 30ஆம் தேதி முடியும் வரை ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. புதனின் முயற்சியால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான சூழல் உண்டு. பொதுவாக அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல கூட நல்ல எழுந்து நிற்கக்கூடிய வகையில் வலுவான ஆற்றலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக திகழ்கிறாருங்க. எனவே அஷ்டமஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக விதிவிலக்காக சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் பெரும்பான்மையான கிரக நிலைகள், குறிப்பாக சுக்கிரன், சூரியன் என 3 கிரக நிலைகள் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல பல வகையில புதிய கதவுகள் திறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள்ல மிக சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சப்தம பார்வையை, 7ஆம் பார்வையை 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார். அஷ்டம பாதிப்புகளை விலக்கி குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறாருங்க. ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக செயல்படுபவர் தான் வித்யாகாரகரான புதன். நவ கிரகங்களிலே 8 கிரகங்களின் அமைப்பும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் புதன் ஒருவர் மட்டும் சாதகமாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பந்தாடக்கூடிய அளவிற்கு மிக வலுவான விவேகத்தை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அதுபோன்று சில எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். எனவே புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வு தேவை. ஆனால் அதே சமயம் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் புதனின் முயற்சியால் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக குடும்பஸ்தானத்தை மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் எந்த விதமான நிகழ்வை திட்டமிட்டாலும் சற்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக செல்வதற்கான சூழல் அதிகமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. என்றால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவருடன் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து அஷ்டம பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. எனவே நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டும் என்றால் உறவுகளை கையாளக்கூடிய விஷயத்திலும் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயத்திலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகளை நிச்சயமாக திட்டமிட்டு நடத்தலாம். அதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. ஏனென்றால் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு. இரு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக பெரிய அளவுல சாதகமாக இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயம் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான சூழலும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு உட்பட பல கிரக நிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன.
இருக்கின்றன. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக ஆட்சி பலம் சுகஸ்தானத்தில் பெற்று அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பின்னடைவுகள் தடைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான பல முடிவுகளை மிக சிறப்பாக எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு சந்தையில் கிடைக்கும். லாபம் உயரக்கூடிய வகையில் பல அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலையும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனக்கச்சிதமாக அமைகிறது. புதிய விற்பனை கிளை திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை மிகவும் சிறப்பான முறையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது வெல்வேன் என்று நினைத்த தொழிலில் கூட மிகவும் பிரகாசமாக எழுந்து நிற்கக்கூடிய யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறார். நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனால் வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. கலைத்துறையில சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதில் கடினமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் புதிய கதவுகள் திறக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் மாணவர்களின் உடல்நல சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 6ல் வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் 6ல் இருப்பது அற்புதமான வளர்ச்சியை விவசாயத்துறையில் ஏற்படுத்துகிறது. எனவே அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பாதிப்பு எதுவும் இல்லை. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்றம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மன அழுத்தம் குறைந்து மன நிறைவு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுபிட்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.